தமிழ்நாடு ஆளுநராக ஆர்.என். ரவியினுடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டெல்லியில குடியரசுத் தலைவர் தலைமையில ஆளுநர்கள் மாநாடு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுக்காக 4 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய பதவிக்காலம் என்பது ஜூலை 31ஆம் தேதியோடு நிறைவடைந்து விட்டது. 2019ஆம் ஆண்டு அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய கவர்னராக பொறுப்பேற்கிறார். அங்கு 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதற்கு பிறகு ஜூலை 31ஆம் தேதியோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்தே அவருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான மோதல் போக்கு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தது. பல்வேறு விஷயங்கள்ல அவர் மாநில அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருப்பது, பல்வேறு விவகாரங்கள்ல ஆளுநர் தலையிடுகிறார் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதை தாண்டி உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்குமான ஒரு நேரடி மோதல் என்பது மிக கடுமையானதாக இருந்தது. பொது மேடைகள்ல ஆளுநரை விமர்சித்து பேசக்கூடிய போக்கு என்பதும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவியும் திராவிட சித்தாந்தத்திற்கு, திராவிட கொள்கைகளுக்கு எதிராக சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கான பல்வேறு விஷயங்களை அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியினுடைய பொது மேடைகளிலும் ஆளுநர் மாளிகையிலேயே நடக்கக்கூடிய மாணவர்கள் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நடக்கக்கூடிய கலந்தாய்வு நிகழ்ச்சிகளிலையும் தொடர்ச்சியாக ஆர்.என். ரவி பேசிக்கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் அவை தொடங்குகிற போது, கூட்டத்தொடர் தொடங்குகிற போது ஆளுநரினுடைய உரையை நிறைய வார்த்தைகளை ஆர்.என். ரவி தவிர்த்து விட்டார். திராவிட மாடல் உள்ளிட்ட பல்வேறு வார்த்தைகளை, அண்ணா போன்ற முன்னாள் முதலமைச்சர்களினுடைய பெயர்களை எல்லாம் அவர் தவிர்த்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. அதற்கு எதிராக அப்போதே உடனடியாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது அவர் அங்கிருந்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். அது மட்டுமல்லாமல் பல மசோதாக்களுக்கு அவர் அனுமதி தராமல் கால தாமதம் செய்கிறார் அப்படிங்கிற நிறைய விமர்சனங்களை தமிழ்நாடு அரசு அவர் மேல வைத்திருந்தது. அதை காரணம் காட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பல தேநீர் விருந்துகளை எல்லாம் திமுக புறக்கணித்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் கேரள மாநிலத்திலும் இருக்கிறது. கேரள மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கானினுடைய பதவிக்காலமும் ஜூலை 31ஆம் தேதியோடு நிறைவடைந்து விட்டது. ஆனா 2 மாநிலங்களுக்கும் இன்னும் புதிய கவர்னர் அறிவிக்கப்படலை, நியமிக்கப்படலை. எனவே அறிவிக்கப்படாததன் காரணமாக இவர்களினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுகிறது அப்படிங்கிற அளவுல இருக்கு. புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை இவர்கள் பதவியில் நீடிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆர்.என். ரவி ஜூலை 31ஆம் தேதியோட தன்னுடைய பதவிக்காலம் முடிகிறது. எனவே அதற்கான ஒரு கிராட்டிடியூட் பயணமாக, ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய பயணமாகத்தான் கடந்த வாரம் ஒரு 4 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருந்தார் ஆர்.என். ரவி. அங்க பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பல அமைச்சர்களை நேரில் சந்தித்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரிடமும் அவர் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருந்ததாகவும் அது கிடைக்காததன் காரணமாக அவர் சந்திக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில அதற்கு பிறகாகத்தான் ஆர்.என். ரவி டெல்லி சென்று வந்த பிறகாகத்தான் ஆளுநர்கள் மாற்றம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்புல தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் புதிய ஆளுநர்கள் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அதுல அறிவிக்கப்படலை. அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக மாற்றப்பட்டார். அதே போன்று புதுச்சேரிக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூடுதல் பொறுப்பா பார்த்துட்டு இருந்தார். அங்க புதுச்சேரிக்கு ஒரு புதிய துணைநிலை ஆளுநர் மாற்றப்பட்டார். அதே போன்று பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்ததன் காரணமாக பஞ்சாபுக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டார். அந்த மாதிரி வேறு சில மாநிலங்கள், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆளுநர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகாததன் காரணமாக தற்போது இந்த பதவி நீட்டிப்பு என்பது தொடர்கிறது. இந்த 2 நாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஆளுநர்களினுடைய மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய துறை சார்ந்த அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே 2 மாநிலமும் குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்கணும், தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற 2 முக்கியமான மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும். அந்த வகையில ஆளும் அரசுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில அவர்களோடு தொடர்ச்சியாக ஒரு
parallel கவர்னன்ஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் ஆளுநரை நியமிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மாநில அரசுகளினுடைய குற்றச்சாட்டு. எனவே அதற்கு சரியான நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக தரப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் நாங்க ரொம்ப கிராஸ்ட் ஃபிங்கரோட காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியான சூழல்ல புதிய ஆளுநரை தேர்வு செய்வதில் தற்போது மத்திய அரசு கால தாமதம் செய்கிறதா அல்லது ஆளுநர் ரவியினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிய ஆளுநர் நியமிக்கப்படவில்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. எனவே இந்த ஆளுநர்களினுடைய மாநாடு முடிந்த பிறகாக ஒருவேளை தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்படலாமா? ஏன்னா இவர்களுடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் இவர்கள் பதவியில் இருப்பாங்க அப்படின்னு எதுவும் டெட்லைன் பிக்ஸ் பண்ணப்படல. எனவே புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிற வரை இவர்களினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். எனவே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவிற்கும் யார் புதிய ஆளுநர், புதிதாக வரக்கூடிய ஆளுநர்கள் மாநில அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கையாளுவார்களா அல்லது ஆளுநர் ரவி மேற்கொண்ட அதே மோதல் போக்கை புதிய ஆளுநரும் மேற்கொள்வாரா அப்படிங்கிற கேள்விதான் பிரதானமா எழுந்திருக்கு.